ஹலோ ஹாப்பி வர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் இந்த ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாவேஷ், பிரியா பிரகாஷ் வாரியர், அனிகா சுரேந்திரன், மேத்யூ தாமஸ், ஸோ இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் குமார் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. டேரக்டர் தனுஷ் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு பவர் பாண்டி ராயன்ற 2 படம் வந்து டேரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இது தனுஷ்க்கு ஒரு டேரக்டராக 3வது படம். மெயினாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராம்காம் ஜானர் எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், மேத்யூ தாமஸ், பாவிஷ், ஹீரோ பாவிஷ், அப்புறம் ஸோ இவங்கலாம் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த கேங்குள்ள புதுசாக வந்து அனிகா சுரேந்தரன் வராங்க. அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு பாவிஷோட ஹீரோ. பாவிஷோட ஃப்ரெண்ட் வந்து இதுதான் என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்றது. ஸோ அப்படியே அவங்க கொஞ்சம் கேங்குள்ள ஹீரோவும் மிங்கிள் ஆகிறாரு. அப்போ அந்த டைமில் அவருக்கு அனிகா சுரேந்தரன் மேலே லவ் வருது. 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து இவங்களை விட்டுட்டு பிரிஞ்சு போகிறாரு. இது அவர் ஏன் பிரிஞ்சு போகிறாரு அப்படின்றது தான் அந்த படத்தோட ஒரு கதையே. எப்படி அவர் பிரிஞ்சு போறாரு, எதனால பிரிஞ்சு போறாரு, திரும்பி அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா, இதுக்கு நடுவில் நடந்த டிராமாஸ் தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ இந்த படத்தோட கதையை சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரியான ஒரு டைப் ஆஃப் ஒரு கதை தான் அது. பட் ஆனால் ரொம்ப சிம்பிளான ஒரு ராம்காம் ஜானருக்கான ஒரு கதை தான் அது. மெயினாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாவிஷ் ஹீரோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷோட அக்கா பையன். ஸோ நிறைய நானே இப்போ ரீசெண்டாக வந்து கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருந்தேன். இந்த யூடியூப்ல இருக்க கமெண்ட்ஸ், அந்த மாதிரி சோஷியல் மீடியா கமெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு நெப்போட்டிசம் கிட்டு அப்படி இப்படின்னு. பட் ஆனால் ஆக்டிங் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நெப்போட்டிசம் மூலியமா வந்தவர் கிடையாது. இல்லை ஆக்டிங்கே பயங்கரமாக பண்ணுறாரு. ரொம்ப நீட்டாக இருந்தவரோட ஆக்டிங். லைக் அந்த ஒரு கேரக்டர், அந்த ஒரு மிடில் கிளாஸ் ஒரு பர்சன் எப்படி இருப்பான், அவரோட ஆக்டிங்ல நிறைய இடங்கள் நான் வந்து தனுஷை பார்த்தேன். அப்படியே ஒரு பார்க்க லுக்கும் வந்து ஒரு தனுஷ் சாயல் இருக்காது. ஆக்டிங், பாடி லாங்குவேஜ், டைலாக் மாடுலேஷன் எல்லாமே பார்க்க தனுஷ் மாதிரியே இருக்கு. கண்டிப்பா இவர் நிறைய நல்ல படங்கள் இனிமே இவருக்கு வரும். கண்டிப்பா ஒரு பெரிய ஹீரோவா வருவார் அப்படின்னு சொல்லலாம். பக்கா ஹீரோ மெட்டீரியல் தான். ரொம்ப நல்லா நீட்டா நடிக்கிறாரு. ஏன்னா இந்த மாதிரி தான் ஆல்ரெடி தனுஷும் வந்தார் ஒரு காலத்துல, ஒரு 25 இயர்ஸ் பேக், ஒரு 20 இயர்ஸ் பேக். பட் இப்போ பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஆக்டரா இருக்காரு. அந்த மாதிரி தான் இவரும் வந்து செம ஆக்டிங் அவர்கிட்ட இருந்து அந்த ஒரு கேரக்டராகவே பண்ணியிருக்காரு. நிறைய இடங்கள்ல சூப்பரா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சிம்பிளா சின்ன சின்ன சீன்ஸா இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு ஹீரோ மெட்டீரியல் அவரு. கண்டிப்பா நிறைய நல்ல படங்கள் அவருக்கு வரும் நம்பலாம். இந்த படத்தை ரொம்ப நல்லா நீட்டா நடிச்சிருக்காரு. அந்த எமோஷனை கேரி அவுட் பண்ணி, எஸ்பெஷலி அந்த ஒரு லவ் ஃபெயிலியரான ஒரு பர்சன், லவ் பிரேக்கப் பண்ண ஒரு பர்சன், அவங்க எக்ஸோட மேரேஜ் போகும்போது அங்க பண்ற விஷயங்கள், அது இல்லாமல் சின்ன சின்ன ஹியூமர் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா சூப்பரா இருந்தது. இதுக்கு அடுத்து இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஹைலைட்டா மேத்யூ தாமஸ் செமையா பண்ணியிருக்காரு. ஹீரோக்கு ஃப்ரெண்டா சப்போர்ட்டிவான ஒரு ரோல், சூப்பர் ரோல் அவர்கிட்ட இருந்து. அந்த ஒரு ஹியூமர் காமெடி சென்ஸா இருக்கட்டும், அவர்கிட்ட இருந்து நிறைய இடங்கள்ல காமெடி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு செம ரோல் அவருக்கு வந்து இந்த படத்துல அவ்வளோ நீட்டா பண்ணியிருந்தாரு. ஒரு சப்போர்ட்டிவான ஒரு செகண்ட் ஹீரோ டைப் ஆஃப் ஒரு ரோல்னே சொல்லலாம். நிறைய காமெடி சீன்ஸ் எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹீரோக்கும் அவருக்குமான அந்த ஒரு காம்பினேஷன். மேத்யூ தாமஸ் பிரிச்சு மேய்ச்சிட்டு இருக்காரு. செம பெர்ஃபார்மன்ஸ் அவருக்கு தமிழ்ல. கண்டிப்பா நிறைய நல்ல படங்கள் இனிமேல் தமிழ்லயே அவருக்கு இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் ரோல் கொடுப்பாங்க அப்படின்றத நான் நம்புறேன். நல்ல பெர்ஃபார்மர் கூட அவர் மலையாள படங்கள் எல்லாம். ஸோ ஹீரோவாகவும் பண்ணியிருக்காரு. பட் இந்த படத்துல ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட்டிவான ஒரு ரோல், செம நீட்டான ஒரு ரோல் நீட்டா பண்ணியிருக்காரு அவர். அதே மாதிரி பிரியா பிரகாஷ் வாரியர் அவங்க இதுல வந்து ஒரு ஃபினான்சியவா வராங்க ஹீரோவுக்கு. ஒரு முக்கியமான ஒரு மெச்சூர்டான ஒரு கேரக்டர் அவங்க. ஆக்சுவலாக அவங்களோட கேரக்டர் அந்த அளவுக்கு மெச்சூர்டா டிசைன் பண்ணியிருக்காரு. தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா நீட்டா இருந்தது அவங்களோட கேரக்டர். படத்துல வந்து ஒரு 3-4 சீன் தான் வராங்க. அந்த வர சீன் ரொம்ப நல்லா நீட்டா இருந்தது அவங்களோட கேரக்டர். அதே மாதிரி ரபியா அவங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹீரோ ஃப்ரெண்டு கேங்ல இருக்காங்க. ஸோ அவங்களும் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ரோல் தான். நல்லா இருந்த அவங்க கேரக்டர் வந்து அனிகா சுரேந்திரன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. மெயின் லீடான ஒரு ரோல் செமையா பண்ணியிருந்தாங்க. உண்மையில வந்து பார்க்கும்போதே தெரியுது லைக் அந்த ஒரு சின்ன ஒரு சைல்டிஷான ஃபேஸ், ஒரு சின்ன இப்போ வந்து புது ஹீரோயின் அப்படின்ற மாதிரி. பட் அவங்க ஆல்ரெடி நம்ம நிறைய படங்கள்ல பார்த்துருப்போம். விசுவாசம், என்ன இருந்தால் இந்த மாதிரி படங்கள்லாம் அஜித்துக்கு பொண்ணா பண்ணியிருப்பாங்க. செம பெர்ஃபார்மன்ஸ் இதில். ஆக்டிங்கை பொறுத்தவரைக்கும் அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்க. சிம்பிளாகவும் இருக்குது. அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஓவர் ஆக்டிங்காகவும் இல்லாமல் ஓரளவு அந்த கேரக்டர் என்ன தேவையோ செட்டிலாக நடிச்சிருந்தாங்க. நல்லா இருந்தது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும். அதே மாதிரி சரத்குமார் இதில் வந்து அனிகாக்கு அப்பாவோ ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அவருக்கும் படத்தில். அது சும்மா ஒரு சின்ன சின்ன ரோல், ஒரு கேமியோ அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் ஆனால் படம் பூராவே வராது. நிறைய முக்கியமான ஒரு சீன்ஸ்ல வர ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் இந்த படத்தில். சரத்குமார் ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி ரம்யா ரங்கநாதன் அவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசராக ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் வராங்க ஒரு 20-25 மினிட்ஸ். பட் ஒரு நல்ல கேரக்டர் அவங்க ரொம்ப நல்லா நீட்டாகவும் பண்ணியிருந்தாங்க அவங்க. அதே மாதிரி ஆடுகளம் நரேன், அதே மாதிரி சரண்யா பொன்வண்ணன் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு அப்பா அம்மா ரோல் ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. 2 பேரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா நீட்டாக இருந்தது படத்தில். அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் குமாரோட மியூசிக் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஏண்டி அந்த மாதிரி ஒரு சாங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்பேரோ இந்த 2 சாங் ப்ளஸ் அந்த பிரேக்கப் சாங் 3 சாங்குமே வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து சாங் அந்த அளவுக்கு மியூசிக்லாம் பிரமாதம் வந்து ப்ளஸ் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் செமையாக போட்டிருந்தார். எஸ்பெஷலி அந்த ஆர்ஆர் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சவுண்ட் டிசைன் ஒர்க்ஸ்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருந்தாரு ஜிவி பிரகாஷ் குமார். அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் குமார் இந்த படத்தில் வந்து ஒரு சாங்குக்கு வந்து டான்ஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பிரியங்கா மோகனும் இந்த படத்தில் வந்து கோல்டன் ஸ்பேரோக்கு ஒரு டான்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருமே கேமியோ பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லியோன் பிரிட்டோவோட சினிமோட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம விஷுவல்ஸ் ஒன்றும் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. சின்ன சின்ன லொக்கேஷன்ஸில் தான் எடுத்திருக்காங்க. அப்புறம் கோவா லொக்கேஷன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. நிறைய இடங்கள்ல வந்து அந்த டிஐ ஒர்க்காக இருக்கட்டும், கலர் ஃப்ரேம்ஸாக இருக்கும், ரொம்ப ரிச் அண்ட் கலர்ஃபுல்லாக இருந்தது விஷுவல்ஸ்லாம். அதே மாதிரி பிரசன்னா ஜிகேயோட எடிட்டிங்கும் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ்.
ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷத்துக்குள்ள ரொம்ப கிறிஸ்பா நீட்டா வந்து எடிட் பண்ணி படத்தை கட் பண்ணியிருந்தாரு. ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். பட் நீட்டா அவரோட ஒவ்வொரு கட்ஸுமே சூப்பரா இருந்தது. அதே மாதிரி டைரக்டர் தனுஷ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அவர் வந்து ஹீரோவா ரொம்ப பிடிக்கும். அட் த சேம் டைம் ஒரு டைரக்டரா அதுக்கு முன்னாடி ஒரு ஹீரோ, அப்புறம் ரிலீசிஸ்ட், சிங்கர் இந்த 3 ப்ரொஃபஷன்ல அவர் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ சூப்பரா இருக்கும் அவரோட இதுக்கு முன்னாடி அவர் பண்ண அந்த 3 ப்ரொஃபஷன்ஸ். அப்புறம் டைரக்டரா வந்து பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா, பவர் பாண்டியரோட ஃபர்ஸ்ட் படமே டைரக்ஷன் நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாரு. அது ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம் தான். செகண்ட் படம் ராயன், அது ஒரு டைப் ஆஃப் கமர்ஷியல் ஒரு ராவான ஒரு படம். அதுவும் நீட்டா கொடுத்திருந்தாரு. இது தேர்ட் படம் நிலவுக்கு என் மேல என்னடி கோவம். அந்த ஒரு டைட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப ஒரு தமிழ் டைட்டில் கூட பேச ரொம்ப நல்ல நீட்டா. இப்போ யாரும் தமிழ்ல அந்த அளவுக்கு டைட்டில் வைக்கிறா, பட் இது வந்து அவ்வளோ தூய தமிழ்ல ஒரு நல்ல டைட்டில், ஒரு கவிதை மாதிரி இருந்தது. ஸோ படமும் வந்து அப்படிதான் இருக்கும்னு நான் எதிர்பார்த்து போய் பார்த்தேன். ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்த படம் தான் இது. மெயினாக அந்த டைட்டில் தான் அந்த படத்தோட ஒரு கதை அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் பார்த்து முடிச்சோன்னு புரிஞ்சுது. ரொம்ப நல்ல ஒரு ஸ்டைலிஷான இந்த ஒரு ராம்காம் ஜானர், எஸ்பெஷலி இந்த ஒரு 2K கிட்ஸ், இந்த வந்து ஜென்சி கிட்ஸ், இவங்களுக்குலாம் அந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க கல்ச்சர் தான் இந்த படத்துல சொல்லியிருக்காரு. எங்க பார்த்தாலும் குடிச்சிட்டு இருக்காங்க படத்துல. ஸோ அது ஒரு கேங் கேங்காக போய் பப்புக்கு போகிறது, குடிக்க போகிறது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ இந்த 2K ஜென்ரேஷன் கிட்ஸ்க்கு அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் எமோஷன்ஸ், அந்த லவ், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எல்லா ஆடியன்ஸும் அப்படி எங்கேஜ் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காரு. படத்தோட பெரிய ப்ளஸ்ஸே அதுதான். என்னதான் சிம்பிள் ஸ்டோரியாக இருந்தாலும் அந்த ஒரு ரைட்டிங்கில் நம்மளை வந்து அந்த மாதிரி ஒரு எமோஷனலாக கனெக்டாக வச்சு லைட்டாக அப்படி ஒரு எமோஷனலாக ஃபீல் பண்ண வச்சிட்டாலே அந்த படம் ஹிட்டு. அந்த மாதிரியான ரைட்டிங் தான் தனுஷ் கிட்ட வந்து சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் போச்சு. நல்ல ஒவ்வொரு லவ் சீன்ஸுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பாவிஷ்க்கும் அனிகாக்குமான அந்த ஒரு லவ் சீன்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எஸ்பெஷலி அந்த செகண்ட் ஹாஃப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி சீன் ஒன்று வரும். மேத்யூ தாமஸ் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட, என் லவர் பேரும் ஒரு லவர் பேரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இவரு தான் ஃப்ரெண்டோட லவரே லவ் பண்ணுவார். அது அப்படியே ஒரு மாதிரி ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி மாதிரி. அது ஒரு ஃபன்னாக இருந்தது. நிறைய இடங்களில் காமெடி போர்ஷன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரைட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது படத்தில். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு லேக் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. பட் வந்து ஒரு நல்ல ஒரு இதில் போய் கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக முடிச்சு செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்து முடிச்சிருக்காரு. அதுதான் ஹைலைட். கண்டிப்பாக செகண்ட் பார்ட் வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீட் கொடுத்து தான் அந்த மாதிரி முடிச்சிருக்காரு. அது தேவையில்ல, அப்படியே முடிச்சிருக்கலாம் கதையோட. எதுக்கு செகண்ட் பார்ட் போய் லீட் கொடுத்தாரு அப்படின்னு தெரியல. பட் ஆனால் ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ரைட்டிங். செகண்ட் ஹாஃப்ல அந்த ஒரு சின்னதாக அந்த ஒரு லேக் ஆகிற அந்த ஒரு போர்ஷன் தான் கொஞ்சம் மைனஸாக பட்டுது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் வந்து கமர்ஷியலாகவும் சரி, ப்ளஸ் அந்த ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் ரொம்ப வந்து லைக் இந்த ஒரு கதைக்கு இதுதான் தேவை, ரொம்ப நம்ம ஓவராகவும் போகக்கூடாது அப்படின்னா அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப லிமிட்டாக வந்து ரைட்டிங்கில் வந்து ரொம்ப நல்லா நீட்டாகவும் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக அந்த ஒரு ரொம்ப வந்து ஒரு சிம்பிளான ஒரு டைப்ல வந்து லைக் ஒரு யதார்த்தமான ஒரு லவ் ஸ்டோரி தான் சொல்லியிருக்காரு. அதனால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைலர்லேயே போட்டிருந்தாரு. இது வந்து யூஷுவல் லவ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி தான். அதனால படத்தோட ப்ரொமோஷன்லேயும் அப்படி தான் இருந்தது. ஜாலியாக வாங்க, ஜாலியாக போங்க அப்படின்ற மாதிரி தான். அதனால இந்த படம் நீங்கள் எப்படி பார்க்க போனீங்கன்னா ஜாலியாக போவீங்க, ஜாலியாக வரலாம். அந்த அளவுக்கு ஆஹா ஏதா தலைவலிக்குது இந்த மாதிரி சீன்லாம் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஒரு நல்ல நீட்டான ஒரு படம். மெயினாக அந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் அண்ட் தென் மெயினாக 2K கிட்ஸ், ஸோ 90s கிட்ஸ் எல்லாருக்குமே இது பிடிக்கும். ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். ஒரு நல்ல நீட்டான ஒரு படம் தான். பட் ஆனால் லைக் நீங்கள் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்தீங்கன்னா செமையாக என்ஜாய் பண்ணீங்க. ஒரு நல்ல நீட்டான ஒரு ராம்காம் ஜானர். ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்து பிரேமலு அந்த மாதிரி படங்கள்லாம் பயங்கரமாக போச்சு ராம்காம் ஜானர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும் இந்த படம் ரொம்ப நல்லா போகும். ஒரு நீட்டான ஒரு படம். அது கன்ஃபார்ம் ஒரு ஒன் டைம் பக்கா தியேட்டர் வாட்ச் இது. ஸோ தனுஷ் இதுக்கு அடுத்து நான் இட்லி கடன் ஒரு படம் டேரக்ட் பண்ணிட்டு வராரு. அந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வந்து படத்துக்கு படம் ஒரு ஜெனரல் அப்படியே ஷிஃப்ட் ஆகாது. உண்மையிலே நல்லா இருந்தது. ஒரு நீட்டான ஒரு படம். அந்த ஒரு கிளைமேக்ஸும் சூப்பராக அந்த மாதிரி வச்சு முடிச்சது நல்லா இருந்தது. ஏன்னா கிளைமேக்ஸ் வேற மாதிரி கூட கொண்டு போய் முடிச்சிருக்கலாம். பட் ஆனால் வந்து ரொம்ப ஒரு யதார்த்தமான நீட்டான ஒரு கிளைமேக்ஸோட அந்த படம் முடிச்சாரு. அது எனக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவாக படுது. ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு படம். அது கண்டிப்பாக தேர்தல் போய் பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்தில் ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு வர்த்தான ஒரு நீட்டான ஒரு வாட்ச். கண்டிப்பாக தேர்தல் போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.